நீங்க 70 வருஷமா உங்களுடைய அடையாளமா என்ன இருக்கு? நீங்க எப்படி கேள்வி ஆரம்பிச்சீங்க? இது வந்து தேர்தல் வாக்குறுதி இல்ல, உங்களுடைய அடையாளம் அந்த சமூக நீதி எங்கன்ற. நீங்க போர்டுல பேர் மாற்ற சமூக நீதி வந்துடும். ரங்கராஜ் பாண்டேன் பேர் வச்சிருக்காரு, சமூக நீதிக்கு எதிரானது. இங்கே தான் நிக்கிறீங்க. எளிமையான கேள்வி. பேர் வச்சீங்களே சோறு வச்சீங்களா கேட்பாங்கல்ல, அவ பேர் வச்சீங்களே செயல்பட்டீங்களாங்க தானே. பேரை மாத்திரா சமூகம் மொத்தம் மாறிடுச்சா? சந்திரபாபு நாயுடு ஒருத்தர் ஆட்சி பண்ணிருக்காரு, அங்க ஜாதி வெறி தூண்டுதான். தேவே கவுடான் இவங்கெல்லாம் ஆதரிச்சாங்க, ஒருத்தர் உட்கார்ந்து மத வெறி தூண்டிருச்சா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நீங்க ஜாதி பேரோட 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. என்ன ஆயிடுச்சு? இவர்கள் கேரளால ஆதரிச்ச நம்பூதிரி பாட்டு நயினார் இவங்கெல்லாம் ஜாதி பேர் இல்லையா? அதெல்லாம் அவங்களாம் மதவெறி பிடித்தவர்களா? அப்ப பேர்ல இல்ல. நான் கேரளா உதாரணம் சொல்லிட்டேன், கர்நாடகாவில் வந்துட்டேன், ஆந்திரா உதாரணம் சொல்லிட்டேன். ரெட்டி உட்கார்ந்துருக்காரு. என்ன யார் மாறிச்சு உங்களுக்கு? அப்ப நீங்க பேர்ல நீங்க கவனம் பூரா அங்கதான் திசை திருப்புறீங்க. கருப்பு சட்டை கருப்பு சட்டையில நின்று எப்படி வண்டி ஓடும்? நீங்க அடையாள குறியீடு தான் நிக்கிறீங்க. நீங்க வந்து செயல்ல நிக்கிறீங்களா கேட்கிறேன். திமுகவோ திகாவோ திராவிட இயக்கங்களோ சமூக அடையாள குறியீடுல பிரமாதம் பண்றாங்க. பெரியாருக்கு சிலை வைப்போம், அண்ணாக்கு சிலை. அண்ணாவும் பெரியார் கலைஞர் சொன்ன செஞ்சீங்களான்னு கேட்கிறேன்.